இந்த கவர்மெண்ட் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் பிளான் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் ஏன்னா இங்கே எஃப்எம்ஜி பாசிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சார். மற்ற காலேஜ் மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுங்க. எஃப்எம்ஜி பாசிங் ரேட் வந்து மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். கேர்ள்ஸ்க்கு எப்படி சேஃப்டியாக நீங்கள் 100% சேஃப்டி இருக்குங்க. 100% சேஃப்டி இருக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் எஜுகேஷனை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ரொம்ப டிமாண்டு, காஸ்ட் அதிகமாக இருக்கனால மற்ற நாடுகளுக்கு போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த காலேஜில் வந்து நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் வந்து யூபி ஸ்டேட்டில் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மெடிக்கல் காலேஜை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சும்மா பேசிக்கான சில கொஸ்டின் தான். நீங்கள் எதுவும் நர்வ்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஓகே கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். தனுஷா சார். ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு, கரூரா, சிவகங்கை. நீங்கள் கண்ணா? தாரகை சார், சேலம், தமிழ்நாடு. சரி, ஓகே கண்ணா. கண்ணா, இங்கே எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம்னு போகும்போது நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. பர்டிகுலராக இந்த உஸ்பெகிஸ்தான் காலேஜில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்கானா மெடிக்கல் காலேஜ், இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கு தெரியும். இந்த கவர்மெண்ட் காலேஜில் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் பிளான் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் ஏன்னா இங்கே எஃப்எம்ஜி பாசிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சார். மற்ற காலேஜ் மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுங்க. எஃப்எம்ஜி பாசிங் ரேட் வந்து மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். நல்ல விஷயம் தான், பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ மோட் ஆஃப் டீச்சிங் வரும். இங்கே பேஸ்டு மோட் ஆஃப் டீச்சிங் வந்து இந்த நாட்டோட மொழி உஸ்பெகிஸ்தான் மொழியா இல்லை இங்கிலீஷா? சார் இங்கிலீஷ் தான் சார். ஆனால் நம்ம மக்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் இங்கே நமக்கு உஸ்பெக் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கும். ஏன்னா இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் எப்படியும் 6th இயர் இங்கே தான் பார்க்கணும். அப்போ பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க மொழி தான் தெரியும், இங்கே உள்ள மொழி தெரியாதுல்ல. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உஸ்பெக்ஸ் கற்றுக்கிட்டு நாங்கள் அதை பேச பழகி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன அப்படின்னு கற்றுக்கணும். இந்த மொழி கற்றுக்கிறத பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? இல்லை சார், ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் இதோட இம்பார்ட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க, நீங்கள் வந்து உஸ்பெகிஸ்தான் போனாலும் சரி, ஜார்ஜியா போனாலும், எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறது நீட் வந்து கம்யூனிகேட் பண்ணும். ஏன்னா 5 to 6 இயர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அப்போ லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பேஷண்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அது மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கும்போது பேஷண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வருவோம். சரிக்கண்ணா, இப்போ இந்த காலேஜோட ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்கும். டோட்டலாக உங்கள் பேட்ச் மட்டுமே 2025 நீரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 பேர் பக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பேட்ச்ல 350 பேர் இருக்காங்க. 2025 செக்ஷன் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு கிளாஸ்க்கு வந்து 14 to 15 மெம்பர்ஸ் தான் சார். மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் இவங்க இப்படிதான் வரணும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் மாறுமா? உங்களுக்கு எந்தெந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டைம்க்கு நம்ம ஷிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல சார், ஏன்னா அவங்க ஸ்டாஃப்ஸ் தான் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக மாத்தி வராங்க. ஏன்னா நமக்கு எந்த டைம்ல வேணும் அப்படின்னு. ஓகே, அப்ப அடுத்து வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். நீங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போறீங்க. தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே மோஸ்ட்லி பேஷண்ட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல. பட் இங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், பேஷண்ட் ஃப்ளோ அந்த அளவுக்கு இருக்காது. ரீசன் என்னன்னா, இந்த நாட்டோட மக்கள் தொகையே வந்து பாத்தீங்கன்னா கம்மி. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன், இங்க கிரைம் கிடையாது இல்லையா? there is no crime. Also that all the people they are following the rules and regulations very clearly. The traffic also it's simply very good and cleaning also perfect இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பத்தி கம்பேர் பண்ண எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா இங்க டிசிப்ளின்ஸ் அப்புறம் நீட்டா இருக்கும், எல்லாமே வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது. கேர்ள்ஸ்க்கு எப்படி சேஃப்டி நீங்க 100% சேஃப்டி இருக்கு இங்க. 100% சேஃப்டி இருக்கு. சொல்லலாம் ப்ராப்ளம் கிடையாது. எல்லா விஷயத்துலயும் ஹெல்ப் பண்றாங்க சார். எதுமே அவங்க இங்க இருக்கிற கைடன்ஸ்ல இருந்து எங்க எவ்வளவு ரொம்ப சேஃபா எல்லாமே கைட் பண்ணுவாங்க சார். என்னென்ன படிக்கணும் எல்லாமே. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஃபர்கானா மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஆதார் கார்டுன்னு இருக்கு இல்லையா, அதே போல் வந்து அது ஐடென்டி ப்ரூஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PNFL அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜுக்காரங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு PNFL அப்படிங்கிற ஒரு ஐடி ப்ரூஃப் கிரியேட் பண்ணி தந்துறாங்க. அதை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, மற்ற சில விஷயங்கள்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல விஷயங்கள். நம்ம ஊரில் நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டே பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்க. அந்த ஹாஸ்டல் உங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நமக்கு வந்து ஓகேவா? நம்ம ஊர்ல அப்படியே தான் சார். அதேதான் 9 மணிக்குள்ள வந்துடணும். ஒரு ரூம்க்கு 6 பேர், 4 பேர், 8 பேர் வரைக்கும் இருக்கலாம்.
ரூமோட சைஸ் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? பெரிய ரூமா பெருசு இருந்தா தான் 8 சார். பேர் 6 சார். பேருக்கு ஏத்த மாதிரி ரூமும் இருக்கு, 4 பேருக்கு மாதிரி இருக்கு. 8 பேருக்குங்கிறதுக்கு நல்ல ஹால் ஏரியா சைஸ்க்கு ரூம் இருக்கு சார். சரி ஓகே. ஒரு ரூம்ல வந்து நீங்க 8 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்க, எதான இருக்கீங்க. ஒரு பெட் கொடுத்துறாங்க. ஓகே. ஸ்டோரேஜ் பண்றதுக்கு பீரோ செட்டப் அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி ஓகே. சைட் டேபிள் ஒன்னு கொடுக்குறாங்க, ஒரு கபோர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா உங்களுக்கு? இல்ல சார். இந்த ஃபுட் ஐட்டம் நீங்க வந்து வீட்ல சாப்பிட்டதுக்கும் இங்க சாப்பிட்டதுக்கும் கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ஒண்ணா சேர்க்க நம்ம முடியாது நல்லா சார். சாப்பிட்டு வந்திருப்போம். பட் இங்க ஹாஸ்டல் வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது நம்ம சாப்பாட்டுல வந்துட்டு. ஏன்னா இங்க அவங்க கொடுக்கறதா வேணும். ம். அவங்க வந்துட்டு எப்படின்னா நம்ம வீட்ல நிறைய சாப்பாடு வச்சிருப்போம். நம்ம நிறைய வச்சு சாப்பிடுவோம். Items கிட்டத்தட்ட 6 வச்சிருப்போம். ஐட்டம் 7 ஐட்டம் வச்சிருப்போம். பட் இங்க வந்து ஒரு ஐட்டம் 3 ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி. ஃபுட்ல சேஞ்ச் பண்ணனும்னா என்ன சேஞ்ச் பண்ணலாம் நம்ம? என்ன சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் variety கொடுக்கலாம் சார். கொஞ்சம் Right. ஏன்னா Variety சைட் டிஷ் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் பக்கத்துல கொடுக்கலாம். ஏன்னா ரைஸ் அப்புறமா நாங்க வந்து கிரேவி இது ரெண்டும் தான் வச்சு சாப்பிடுறோம். ம். சோ சைடுல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் கொஞ்சம் இன்க்ரீட் பண்ணலாம். சரி இன்னொரு விஷயமா, இப்போ எனக்கு சில ஐட்டம் வேணும். இப்போ நானே மார்க்கெட் போய் ரூம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சு சில ஐட்டம்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த மாதிரி செய்யறது விடுவாங்களா? ரூம் இல்ல இல்ல சார். ஸ்பெசிஃபிக்கா கிச்சன் தந்திருக்காங்க. நமக்கு இருக்கு. அது சமைச்சிக்கலாம். நீங்க வாங்கிட்டு வச்சு நீ இன்னும் சமைச்சுக்கலாம். Yes sir. ஃபுட் ஐட்டம்ல கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் வரணும், வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும், நிறைய விதமான வெஜிடபிள்ஸும் இன்னும் வைக்கணும் Yes, அப்படிங்கிறது நீடட் இருக்கு. இப்போ அதுக்கான ஒரு சில வேலைகளை மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை உடனே அப்ரூவல் கிடைக்காது. பட் நம்ம சைட்ல இருந்து சில விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அதிகாரி வச்சு வந்து பேசி வந்து இது இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஈஸியா. Yes sir. ஸோ சவுத் இந்தியன் குக்கை கொண்டு வந்தோம்னா இன்னும் பெட்டரா இருக்கு இல்லையா? Yes sir. 2 பேர் Yes sir. ம். ஏன்னா இங்க சவுத் நார்த்தன் இருக்கும். நார்த்தவங்களுக்கு அவங்களோட ஃபுட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி சவுத்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா கொண்டு வந்து சவுத் இந்தியன் கொண்டு வரணும். Yes. சரி, அது கண்டிப்பா நாங்க என் சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ மேனேஜ்மெண்ட் பண்றோம். Hi guys! Hello! Hi. Say hi to my friend. How are you guys? I'm Zarina. What about you? I'm Portia. Uh-huh. Are you first year students? Yeah, we are first. With open eyes, the king and all his treasures. Every floor has each laundry. Sleep, my love, that's what I'm dreaming of. My bed. Now we are inside the kitchen. You can see the available of stoves which the students can cook here, and it also drinking water is available, so there's no problem for the students. And there's availability of fridge also, so students can feel comfortable to stay there. The biggest playground so that students can play football, volleyball. DJ nights were also held in this playground. It looks so crazy, and
food court, everything was just like amazing.